வணக்கம். நான் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மருத்துவர் சுரேந்திரன், பொது மருத்துவர். பொதுவாக என்கிட்ட வர்ற சர்க்கரை நோயாளிகளோட முக்கியமான கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, இன்சுலின் போட்டால் கிட்னி கெட்டு போயிடுமே டாக்டர் அப்படின்னு கேட்குறான். இந்த ஒரு தவறான ஒரு புரிதல் மக்கள்கிட்ட ரொம்ப பரவலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பொதுவாகவே ஹாஸ்பிட்டல் வரக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் ஒரு 250, 300 இல்லை ஒரு சில பேருக்கு 400, 450 சுகரெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுவும் அவங்க ரெகுலராக மெடிசன் எடுக்கும் போதே அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை, சாப்பாடு பழக்க வழக்கம், ஒரு சரியான உடற்பயிற்சி இல்லாத காரணம், இல்லை மருந்துடைய டோஸ் அவங்க சரியான அளவில் எடுக்காமலோ இல்லை அவங்களுக்கு பத்தாமலோ போகும்போது இந்த மாதிரி அதிகமணியான சுகரோட வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு பல வியாதிகள், பல தொந்தரோடு வராங்க. கால் குத்தல், கால் எரிச்சல், ஒரு உடலில் ரொம்ப பலகீனமாக ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களோட அவங்க வரும்போது அவங்களுக்கு இன்சுலின் பரிந்துரைக்கப்படுது. அப்போ இன்சுலின் பரிந்துரைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை என்னென்னா, பேஷண்ட்டை கன்வின்ஸ் பண்ணணும். அவங்க பேஷண்ட்டுக்கு புரிய வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு காரியமாக இருக்குது. முக்கியமான காரணம் என்னென்னா, இன்சுலின் போட்டால் கிட்னி கெட்டு போயிடும் அப்படின்னு எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. நான் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு, பக்கத்து வீட்டுக்காரன்னா எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ்ங்களா அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ இந்த பிரச்சனை நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய 450, 500 சுகர் வச்சுருக்கீங்கல்ல, அந்த சுகர் தான் உங்கள் கிட்னியை கெட்டு போக வைக்குமே தவிர, அந்த சுகரை குறைக்கக்கூடிய இன்சுலின் உங்கள் கிட்னியை காப்பாற்றுமா. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இன்சுலின் எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத நான் விளக்கி கூறுவதுண்டு. என்னுடைய பேஷண்ட்ஸ் இன்சுலினை தவிர்க்கிறதுக்கு சொல்கிற இன்னொரு காரணம் என்னென்னா, ஊசியா சார், ஊசி எப்படி சார் டெய்லி போடுறது, ஊசி போட்டால் வலிக்குமே அப்படின்றீங்க. ஊசிங்கிறதுனால நீங்கள் கற்பனை பண்ணிக்க வேண்டாம். பெரிய பெரிய ஊசியை நம்ம இன்ஜெக்ஷன் எடுத்து நம்ம இடுப்பில் அப்படி கொண்டு போய் குத்த போகிறாங்க, டெய்லி அப்படியே குத்திட்டே இருக்கணும் அப்படின்னு தேவை இல்லை. இது அந்த மாதிரி பெரிய டைப் மசிலில் உள்ளே இறங்குற ஊசி, தசையில் இறங்குற ஊசி கிடையாது. இன்சுலின்றது ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த அளவு ஒரு 1/2 இன்ச் கூட கிடையாது, அதுக்கும் கம்மியாக ஒரு 1 மில்லிமீட்டர், 3 மில்லிமீட்டர் தான் அந்த ஊசியோடைய சைஸே இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தோலுக்குள்ளே தான் இறங்கும். உங்கள் தோல் ஊசி தான் இது, தோல் மேலே தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்குன்றதுனால வலி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் நாங்கள் எங்கே போட சொல்லுவோம் பொதுவானா, சதைப்பற்று அதிகமாக இருக்கக்கூடிய தொடையில் போட சொல்லுவோம், தொப்புளை சுற்றி போட சொல்லுவாங்க, கையில் போட்டுக்கலாம், இடுப்பில் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மாறி மாறி போட்டுக்கலாம். அந்த ஊசி ரொம்ப ஃப்ளெம்ஸியாக இருக்கிறதுனால ஒரு 2 நாளைக்கு மேலே நீங்கள் அந்த ஊசியை போடவே முடியாது, முனை மழுங்கிடும். அந்தளவுக்கு ரொம்ப மெலிசான ஒரு ஊசி, தோல் ஊசி. அதனால் அது வலிக்குங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ்டாக என்ன வந்திருக்குன்னா, பென் டைப் இன்சுலின்னு சொல்லுவோம். இதில் நீங்கள் மருந்தை நிரப்பிக்கலாம், பின்னாடி டயல் பண்ணிக்கலாம். டயல் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக உங்கள் தொடையிலையோ இல்லை தொப்புளை சுற்றியோ இல்லை கையிலையோ இடுப்புலையோ நீங்கள் ஜஸ்ட் இப்படி இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரிலாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் வலிக்காக பயந்துக்கிட்டு அதிகப்படியாக ஒரு 500 சுகர் இருக்கும் போது நீங்கள் இன்சுலின் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை மறுத்துடாதீங்க. நீங்கள் அந்த நேரத்துக்கு அந்த இன்சுலினை எடுத்து சுகரை குறைச்சிங்கன்னா உங்களுடைய உள்ளுறுப்பாகிய இருதயம், கிட்னி நல்லா வேலை செய்யும். அதுக்கு பாதிப்புகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். தவறான புரிதல் என்னென்னா, இன்சுலின் கடைசி கட்டத்தில் தான் சார் போடுவாங்க, போகும்போது தான் போடுவாங்க, எனக்கே சார் இப்போவே போடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வெள்ளந்தியாக நம்ம மக்கள்கிட்டேருந்து பார்க்க முடியுது. இன்சுலின் ஏன் கடைசி கட்டத்தில் போடுறாங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்திலேயே சுகர் கண்ட்ரோல் இல்லாத நேரத்திலேயே மருத்துவர் சொல்லியிருப்பார், இன்சுலின் போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அந்த நேரத்தில் பயந்துக்கிட்டு தவறான புரிதல்னால இன்சுலின் எடுக்காமல் 400, 500ன்னு நாட்பட்ட காலங்களில் நம்ம கடத்தும் போது, சுகரை வச்சுட்டு நம்ம கடத்தும் போது நம்ம உள்ளுறுப்பு கிட்னி பாதிப்பு அடையுது, இருதய பாதிப்பு அடையுது, கண் பாதிப்பு அடையுது, கால் நரம்புகள் பாதிப்படையுது. ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்பட்டு கிட்னியோடைய ஃபங்க்ஷன் ரொம்ப குறைஞ்சு போனதுக்கு அப்புறம் வேறு வழியே இல்லாமல் மருத்துவர் இன்சுலின் போடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. அந்த நேரத்தில் நாட்கள் எண்ணப்படுகின்றன. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க ஆட்டோமேட்டிக்காக கிட்னி இஷ்யூ அதாவது எதனால் கிட்னி இஷ்யூ வருது, நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் 10 வருஷமாக சுகரை வச்சுருந்ததுனால கிட்னி ஃபெயிலியர் நீங்கள் இறக்க போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வேறு வழி இல்லாமல் கடைசி நேரத்தில் இன்சுலின் எடுத்துக்கிறதுனால, இன்சுலின் போட்டதுனால தான் அவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். இதை நான் ஒரு ஆசிரியர் என்கிட்ட கேட்கும் போது நான் அதான் சொன்னேன், மேடம் நீங்கள் வருஷம் ஃபுல்லாக நல்லபடியாக நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க, அந்த பையன் ஆனால் வருஷம் ஃபுல்லாக படிக்கலை, கடைசியில் நீங்கள் அவனை பாஸ் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் டியூஷன் வர சொன்னீங்க, அப்போயும் அந்த பையன் ஃபெயில் ஆகிடுறான். அப்போது ஒரு பேரண்ட் நீங்கள் அந்த டியூஷன் எடுத்ததுனால தான் அவன் ஃபெயிலியர்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதை ஒத்துக்குவீங்களான்னு நான் கேட்டேன். அப்போ அந்த ஆசிரியர் புரிஞ்சுக்கிட்டாங்க,
புரிஞ்சுக்கிட்டு அன்னையிலேருந்து இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். எந்தெந்த பேஷண்ட் வந்து சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இன்சுலினுக்கு பயந்துக்கிட்டு பல வருடங்களை கடத்திடுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இறுதியில் கிட்னி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய நம்ம அனுபவ ரீதியாக நம்ம பார்க்குறோம். அதனால் இன்சுலினுக்கு பயப்படாதீங்க. கண்டிப்பாக தேவைன்னா உங்களுடைய மருத்துவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாருன்னா அதோடைய சாதக பாதங்களை நீங்கள் அவரோட கலந்து ஆலோசித்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிறதுக்கு தயங்க வேண்டாம். இன்னொரு சந்தேகம் பேஷண்ட் பொதுவாக கேட்குறது என்னென்னா, சார் ஒரு தடவை இன்சுலின் போட்டால் வாழ்நாள் ஃபுல்லாக போட்டுக்கிட்டே இருக்கணுமே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுமே, அப்படியா சார்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்சுலின் இப்போது ரொம்ப அதிகப்படியான சக்கரை இருக்கும்போது நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். ஒரு 400க்கு மேலே இருக்குது, 350க்கு மேலே இருக்குது, தொடர்ச்சியாக மருந்து மாத்திரை கண்ட்ரோல் ஆகலைன்னு நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த நேரத்துக்கு நீங்கள் நல்லா குறைச்சி உங்களுடைய உடற்பயிற்சி, சாப்பாடு பழக்க வழக்கங்களை சரியான மாற்றம் ஏற்படுத்தி நீங்கள் இன்சுலின் போட்டு நல்லா சுகரை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 3லேருந்து ஒரு 6 மாதம் நீங்கள் நல்லா குறைச்சி வச்சுருந்தீங்கன்னா மாத்திரைகள்னாலே மேற்கொண்டு இன்சுலினை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சி மாத்திரையில் கண்டிப்பாக மாற்ற முடியாதுன்னு கிடையாது. வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் இன்சுலின் போட்டே ஆகணுன்ற அவசியம் எப்போயுமே கிடையாது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனாலும் நான் ஒரு விஷயம் எப்போவுமே என்ன சொல்கிறது உண்டு அப்படின்னா, நல்ல பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், சுகருக்கு நல்ல பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மாத்திரை மருந்துகளை விட இன்சுலின் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய ப்ரொஃபஸரே இஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன். அவருக்கு அவருடைய வாழ்க்கையை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்காரு. என்னுடைய 36 வயசில் நான் எம்டி படிக்க போனேன். நான் வெளியில் வரும்போது டிஎம்மோட வந்தேன். டிஎம்னா டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், சுகரோடு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். இந்த 30 வருஷ காலமாகவே வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார். இப்போ அவருக்கு 76-77 வயசு இருக்கும். 40 வருட காலமாக அவர் இன்சுலின் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. வெரி ஹெல்த்தியாக இருக்கார். ஸோ ஏன் அவரை நான் கோட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்சுலின்றது வந்து உடல் சர்க்கரை நோயாளியாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் ரொம்ப எளிமையான ஒரு வைத்தியமாக அது இருக்கிறது. அது வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்குது. உங்களுக்கு இன்சுலின் எவ்வளோ டெஃபிஷியண்ட்டாக எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதை மட்டும் நம்ம வெளிலேருந்து எடுத்துக்கிறோம். அப்படிங்கிற நேரடி கண்ணோட்டத்தோடு அதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இன்சுலின்றது பெஸ்ட்டு வைத்தியம் தான். பட் ஸ்டில் எங்களுக்கு இன்சுலின் காலம் ஃபுல்லாக நான் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் காலம் ஃபுல்லாக போடணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் சுகர் குறைக்கிறதுக்கு உங்களுக்கு இன்சுலின் தேவைன்னா நீங்கள் தயங்காமல் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் எப்படி அப்படின்னா வந்துட்டு சுகருடைய அடிப்படை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்சுலினுடைய தேவை என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ சுகர் வந்து பொதுவாக ஒரு மனிதனுக்கு வந்து ஏன் தாறுமாறாக போகுது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே உள்ள இன்சுலினுடைய அளவு வந்து குறைஞ்சி போகுது. நம்ம கணையத்துலேருந்து சுரக்கக்கூடிய அளவு குறைஞ்சி போனாலோ இல்லை அந்த அளவு வந்து சரியான விதத்தில் செல்களில் வேலை செய்யாமல் போகும்போதோ உங்களுக்கு வந்து சுகர் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடிப்படை பிரச்சனை இன்சுலின் தான் அப்படிங்கிற போது இன்சுலினை அதிகப்படியாக சுரக்க வைக்கக்கூடிய மாத்திரையாக எடுத்துக்கலாம் சுகரை குறைக்கிறதுக்கு. இல்லைன்னா நீங்கள் நேரடியாக இன்சுலினை செலுத்திக்கலாம். உங்கள் மாத்திரை போட்டு உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்சுலின் செலுத்திக்கலாம். உங்களுடைய 500-600 அதிகப்படியாக இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற சுகர் தான் உங்களுடைய கிட்னியை பாதிப்பே தவிர இன்சுலின்ங்கிறது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்து. அந்த மருந்து உங்கள் கிட்னியை காப்பாற்றுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அதனால் நீங்கள் பயன் பெற்றுக்கணும். ஸோ யாரெல்லாம் வந்து இன்சுலினை வந்து தயக்கம் இல்லாமல் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதையும், இன்சுலினுக்கு பயந்துக்கிட்டு, அதாவது வந்து வைத்தியத்துக்கு பயந்துக்கிட்டு அந்த வைத்தியத்தை சரியாக எடுக்காமல் சுகரை வந்து நாள்பட்டு அதிகமாகவே வச்சுக்கிட்டு இருக்கவங்களோட வாழ்க்கை தரமும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து வீக்காக இருக்கிறாங்க. இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான் பெரும்பாலான மருத்துவர்களுடைய அனுபவபூர்வமான ஒரு உண்மை ஆகும். ஸோ அதனால் இன்சுலினுக்கு பயப்பட வேண்டாம். ரியலி உங்களுடைய சுகர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் மருத்துவர் சொல்கிறாருன்னா அவருடைய ஆலோசனைப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களுடைய உடல் நலனுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். இன்சுலின் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்குரிய பதிலை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். வணக்கம்.